அன்புகளுக்கு வணக்கம். அம்மா இல்லைம்மா, நான் பிள்ளை பார்க்கல. இப்போ போனார்ல இந்த ஊருடைய தாய்லாந்துடைய ஒரு மினிஸ்ட்ரி, ஏதோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் அதனால் அவர் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் போயிட்டு தான் நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதை நான் விஸ்கன்னு பார்க்கல. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியுங்களா? 3வது வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து இதுக்கு ஆர்டெக்ஸ்போட 2 வீடியோ நீங்கள் பார்க்கல. முன்னாடி பார்ட் பாருங்க. ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் போட்டிருக்கிறேன். இது 3rd பார்ட். நாங்கள் அடுத்த நாள் வந்திருக்கிறோம். வந்தோடனே டெஸ்லாவில் நான் உங்களை காமிக்கிறேன்னு சொன்னேன். இந்த டெஸ்லாவுடைய எஃபிஷியன்ட் டிரைவிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் வண்டியினுடைய சேஃப்டி எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறக்காக வண்டியை பம்பர் தனியாக பிரிச்சுருக்காங்க. அப்படியே இவர் இந்த வீட்டிலேருந்து ஒரு ஆக்சிடென்ட் வருது, இவர் அதை பிரித்து வச்சுருக்கிறாங்க. ப்ளீஸ் டு நாட் டச். பம்பருக்குள்ளே இருக்குவார். எவ்வளோ பெரிய ஒரு பார் கொடுத்துருக்காங்க பம்பருக்குள்ளே. எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு வேறு. இது என்னம்மா இது? ஓ, டெஸ்லாவுடைய ரோபோ வரப்போதுமோ அடுத்தது. எவர் மனுஷன்? டெஸ்லாவுடைய ரோபோ இது வரப்போகுது அடுத்தது. காலங்கள் மாறுதில்ல. அந்த ரோபோ அவங்களோட டெக்னாலஜியெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. வேறு லெவல். ஆமாம், 3.2 3.1 ஏதோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அக்வாஸ்டிக் கிளாஸ். ஆமாம், இது கண்ணாடி. அதான் அந்த சவுண்டு வராதில்ல, அதுக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த 3.1 அப்படிங்கிறது. அதான் 2 கண்ணாடியுமே. இவ்வளோதான் வண்டி. ஒரே ஒரு ஸ்டேரிங்கு செட்டு, இது டச் ஸ்க்ரீன், அவ்வளோதான். எது வேணாலும் டச் ஸ்க்ரீனில் தான் பண்ணிக்கணும் நம்ம. வாங்க அப்படியே சுற்றி காமிச்சிட்டு இந்த தடவையாவது நான் சைபர் ட்ரக் வரும்னு எதிர்பார்த்தேன், வரல. ஏன்னா பேங்காக்கில் சைபர் ட்ரக் தட்டுப்படவே மாட்டேங்குது. டெஸ்லாவோட விஷன் 2.2 மோட்டர் கீட்டர் எல்லாம் எப்படிங்கிறது, எல்லாம் மர்க்கேடு, எல்லாம் பானட்டு தூக்கி வச்சு எல்லாம் பிரித்து வச்சுருக்குறாங்க. அப்படியே சிறப்பு. வாங்க அப்படியே பார்க்கலாம். இது நம்ம ஊரில் இருக்குது, இந்தியாவில் இருக்கிற மாடல் தான் ஒய். இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்குது. இந்த டியூப்லைட் இருக்குது முன்னாடி, நல்லா கிரில் பெரிய டியூப்லைட்டு. அதுக்கப்புறம் பிரேம்லெஸ் டோரு. பவர் விண்டோ சுவிட்ச் இருக்குது. அல்கண்டாரா ஸ்டேரிங்கு, அவ்வளோ. ஸ்டேரிங்கில் 2 சுவிட்சு தான். அதுக்கப்புறம் சீட்டுக்கு வேணால் சுவிட்ச் இருக்குது. இங்கே வருமா? அப்படியே எங்கள் அப்போ இதையும் நான் பார்க்கல. என்னடா ஹேண்ட் ரெஸ்ட்டை காணமேன்னு பார்த்தேன். ஹேண்ட் ரெஸ்ட்டு தனியாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. இங்கே ஒரு சுவிட்ச் அமுத்தினா ஹேண்ட் ரெஸ்ட் மேலே வருதுமா. அப்படியே இதையும் நான் பார்க்கல. இங்கே ஒரு அமுத்தினா கீழே போய்க்குது. நீர்ன வேலையுமோ. இங்கே ஒரு புறக்கால சீட்டுக்கு அம்மா 7 சீட்டர்மா. இது 6 சீட்ரு. 2 4 6. அங்கே ஒரு அவர் உட்காந்துட்டு இருக்கிறார். பார்த்துக்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி உள்ள கொண்டு போய்க்காங்க. பெரியவங்களே கூறலாமாட்டு இருக்குது. ஃப்ரீயாக தான் இருக்குது அவருக்கு. ஏன்னா தை சப்போர்ட் கம்மியாக இருக்குது. ஆமாம், தை சப்போர்ட் கம்மியாக இருக்குது. இந்த சீட் இருக்குது இல்லைம்மா, ரைட் சைடு சீட்டு. இது சாய்க்கிறதுக்கு தூக்கிலாம் மேலே தூக்கிலாம். இங்கே வரும் எப்படி? இது மோட்டரைஸ்டு. ஹெட்ரெஸ்ட் பார்த்தியா? இல்லை, ஹெட்ரெஸ்ட் அதே மடங்குது பேர். மீறின வேலை. இவர் மேலே வரும்போது ஹெட்ரெஸ்ட் தூக்கும் பாரு. நின்ன உடனே ஹெட்ரெஸ்ட் தூக்கலையேம்மா. கீழே இறங்குறது மட்டும்தானா? அப்போ நம்ம தான் தூக்கிக்கணுமே. இது கீழே இறங்கும்போது ஹெட்ரெஸ்ட் மடங்கிக்குது, தலை சாய்ச்சிக்குது. இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியலம்மா. அந்த நடு சீட்டுக்குமா இது? நடு சீட்டையும் தள்ளிக்கலாம் இங்கிருந்து. இங்கே வரு உள்ளுக்குள்ள சார்
குழி குழி அப்பா, ஏதாவது உள்ளே ஓட்டோம்னா குமிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே போய் இப்படியும் வச்சுக்கலாம். அதான் அதை விட ஸ்டெப்னி இப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஆமாம், இங்கே ஒரு ஸ்டெப்னி இப்படி மோட்டரைஸ்டு. இது வந்து இது எலக்ட்ரானிக் டெயில் கேட்டு. டெஸ்ட்ல ஒய். நான் நம்ம ஊர் வண்டி மாதிரி நினச்சேன். இது கொஞ்சம் நீளமாக இருக்குதுமோ. இங்கே வேறு பூட்டை பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு. மாடல் ஒய். இது ஒய் கிடையாது, 7 சீட்டர். ஒய் 3 ஒய் ரெண்ட் பண்ணி விட்ருக்குறான்மோ வண்டியை. சார்ஜ் ஏறிட்டு இருக்குது வேறு. ஓ, எல்லா வண்டியுமே அதே தான். இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க 7 சீட்டரு. ஓடு அடிப்பொலி. அதனால தான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குதே டெஸ்லா சுற்றின்னு. என்ன கூட்டம் டெஸ்லா சுற்றி. இது வந்து நார்மல் 5 சீட்டரு. இந்த டெஸ்லா சுற்றி தானுங்க மக்கள் வெள்ளம். இங்கே பாருங்க, வேறு எந்த ஷோரூம்லேயுமே இல்லாத கூட்டம். ஃபுல்லாக டெஸ்லா சுற்றி தான் இருக்குது. மாடல் 3 இது சின்ன வண்டி. மாடல் 3 என்ன விளையாட்டு இருக்குது. இதே 20 லட்சம் பாத்து இங்கே. 20 லட்சம் பாத்து இங்கே. அப்போ நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வர மாட்டேங்குது. 50 லட்சம் மேலே தான் வரும். மாடல் 3 எல்லாமே மாடல் 3 தான். கலர் மட்டும் தான் வேறு வச்சுருக்குறாங்க. மாடல் 3 தான் அதிகமாக இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒய். இதான் நம்ம ஊர் இருக்குது. நம்ம ரிவ்யூ பண்ணோம்ல, இதுதான். இந்த ஒய் வந்து நம்ம ஊர் இருக்கிறது. இந்த ஒய்யும் அந்த வெள்ளை ஒய்யும் மற்ற அதெல்லாமே வந்து 7 சீட்டர். ஆமாம், கருப்பு வெள்ளை சிவப்பு கலக்குதுங்க டெஸ்ட்ல. இது வந்து அப்படியே சிகப்புமா. மாடல் 3ல் வந்து சிகப்பு. அதில் வந்து பேசிக் மாடல் டாப் மாடல் இருக்க மாட்டிருக்குது. மாடல் 3லேயுமே பேசிக் மாடல் டாப் மாடல் இருக்குது. மஸ்தா அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறோம். மஸ்தாவில் பார்த்திங்கன்னா ஈவி கார். இதை புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல் எலக்ட்ரிக் மஸ்தா அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க. ஆமாம், நல்லா குட்டியாக 2 ஹெட்லைட்ஸு, டிஆர்எல். இதில் கிரில் இல்லை, எல்லாமே அந்த ஃபைபர் தான். அதை அப்படியே லைட் இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. மஸ்தா அப்படின்னு சொல்லி செமையாக இருக்குது வண்டி பார்க்குறக்கு. இதுவுமே பிரேம்லெஸ் டோர் தான் கொடுத்துருக்காங்க. 360 கேமரா. டயர் வேறு மிச்லின் 245 45 19 அப்படி உள்ள காமிம்மா. எல்லாமே அல்கண்டாரா ஃபுல்லாக செம ப்ரீமியமாக இருக்குது எல்லாம் டச் பண்ணுறதுக்கு. இது வந்து பரவாயில்ல. ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் நிறைய சுவிட்ச் இருக்குது. அதுவும் 2 ஒயர்லெஸ் சார்ஜரு. இது கப் ஹோல்டரு. சீட்டெல்லாம் செமையாக இருக்குது. அது கண்டிப்பாக வராமல் இருக்குமாம்மா. இத்தனை கொடுத்து போட்டு குழு சீட்டு வரல அப்படின்னா. எல்எஃப்பி பேட்டரி தான் கொடுத்துருக்குறாங்க. ரேஞ்சு தான் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதில் பூராமே தாயில் போட்டிருக்குது, அதனால் பார்க்க முடியல. இது வந்து புரோக்கால சீட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சோனி செட்டு தான் கொடுத்துருக்காங்கம்மா. ஆடியோ மஸ்தா. அங்கே ஒரு ரியலில் டியூவல் ஜோன் ஏசி, ஃப்ரண்ட்டில் டியூவல் ஜோன் ஏசி. நீர்ன வேலை. இது ஒரு குரோமு வாட்டர் கிளாஸு. இங்கே பாருங்க பின்னாடி அழக. அடேங்க அப்பா, செம்ம அழகு. அப்படியே அந்த கூப் டிசைனில் இறங்கியிருக்கிறாங்க ஃபுல்லாக. பேக் வைப்பர் இல்லை, டிஃபோகர் வந்துடுது. அது கேமரா, ரிப்ளேட்டிங் கல், பார்க்கிங் சென்சாரு. அழகு அப்பா வண்டி. அழகு. அதுக்கப்புறம் மஸ்தாவில் 2 எசென்ஷியல். இது சின்ன வண்டி. இது ஒரு காம்பேக்டாக செடான். இந்த ஹேட்ச்பேக் செடான்கிற பார். குட்டி ஹேட்ச்பேக். 5,89,000 பாத்து. ஆட்டோமேட்டிக், பெட்ரோல், 93 பிஹெச்பி, 123 என்எம் டார்க்கு. 4000 RPM கிடைக்குது. எல்இடி ப்ரொஜெக்டர் லைட்ஸ் எல்லாம் கூட தர்றாங்க. லேட்டஸ்ட் டிசைனில் வந்திருக்குது. சென்டர் டிஸ்பிளே நல்லா இருக்குது.
இது வந்து 3 மாடல் வருது. 5,29,000 பார்த்து, 6,59,000, 7,49,000 பாட்டு. ப்ரைம் ஸ்போர்ட்ஸ், சிக்னேச்சர் ஸ்போர்ட்ஸ், சிக்னேச்சர் XDL, சிக்னேச்சர் ஸ்போர்ட்ஸ் 3 மாடல் வருது. அப்படியே புறக்கால சீட்டிங் காமிச்சறையா. ஹேட்ச்பேக், சின்ன ஹேட்ச்பேக், அவ்வளோதான். சிம்பிளாக இருக்குது வண்டி, சிம்பிளாக இருக்குது. இந்த ஹேட்ச்பேக்கே வந்து டாப் மாடல் 7,5 லட்சம். இதுதான் டாப் மாடலு. ஏமா 7,5 லட்சம் ரூபாய் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 17 லட்சம் வரும். 16 லட்சம், 17 லட்சம். மஸ்தா இருக்குது, இன்னும் அப்படியே பின்னாடி இருக்குது மஸ்தா. அவங்க ஷோரூம் நம்ம இப்போ பார்த்தது வந்து ஃப்ரண்டில் பார்த்தோம், அப்படியே அவங்களோட இது வந்து பேக்கில் இருக்குது. அதே தான் 6E தான். நம்ம சைடு மிரர் பார்த்தியா இது எப்படி எவ்வளோ உள்ளே கொடுத்துருக்காங்க ஒரு இதையே. CX மாடல் இது, 6E எலக்ட்ரிக் வெர்ஷன். இல்லைம்மா இது வந்து இது டிஸ்பிளே. ஆமாம், அதான் இப்போ EVயில் டிஸ்பிளே கார் அடுத்து வரப்போகுது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் இருக்குது பேர். அதில் சைடு மிரர்லாம் பாரு எவ்வளோ இந்த குட்டியே கொடுத்துருக்காங்கன்னு. $21 பா, என்ன கலரு, பர்பிள், சும்மா தகன்னு. சைடு மிரர் தான், மோட்டரைஸ்டு மிரரு வித் இண்டிகேட்டர் 360. கேமரா தான், மிரரே இல்லை. மிரர் தான் சொல்லணுது, சைடு மிரர் தான் சொல்லணும். என்னென்னா நம்மளுக்கு டிஸ்பிளேல தெரியும். டிஸ்பிளே தெரியுது, அங்கே பாரு தெரியுதா. என்னமா இது எத்தாச்சோட டிஸ்பிளே இங்கே பாரு, ஒட்டிக்கும் தலைக்குன்னு. ஸ்க்ரீனு 32 இன்ச்சு இருக்க மாட்டிருக்குதுமா. டு நாட் டச்சுன்னு போட்டாங்க. அது ஜூம் பண்ணி காமி. அதையே அந்த சைடு மிரர் இல்லை இல்லை, அந்த பக்கம் வந்து காமி. அந்த பக்கம் வந்து அதாம்மா கேமரா இங்கே தெரியுதுமா. கேமரா தெரியணுமா? நீ அந்த பக்கம் வா, நான் நிற்கிறது தெரியுவா. அந்த பக்கம் வந்து இங்கே இந்த இடத்த ஜூம் பண்ணி காமி. அப்படி பேக்லேயும் காமிச்சிட்டு போய் பின்னாடி எப்படி இருக்குது ஃபுல்லாக காமிச்சிட்டு போ. பின்னாடி லுக்கு பார்த்துக்கோ. மஸ்தா போடு, அடிபொலி. பேக் வைப்பரில் இருக்குது. கூப் டிசைன் அப்படியே இறக்கியிருக்காங்க. அந்த பக்கம் வந்து நான் இங்கே தெரியும் பாரு, இங்கே தெரியுறா. நான் இந்த பக்கம் கையாட்டினா அங்கே தெரியுது பாரு எப்படி மிரரு. என்னம்மா காது கேட்கல, கீழே இருக்கிறதா? எப்படி இந்த B60 வருது இல்லை மகேந்திராவில், காற்று போராட்டங்க ஒரு ஓட்டை, உள்ள ஓட்டை காற்று போகிறதுக்கு ஏரோடைனமிக்காக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. சரி வாங்க அப்படியே இடத்துக்கு போகலாம். மகேந்திராவுடைய CX-5ங்க இது. SUV ஸ்கை ஆக்டிவ் G பேசிக் மாடலாகிட்டு இருக்குது. எவ்வளோ இது? எல்லாம் தாய் பாஷையில் போட்டிருக்குது. மைலேஜ் மட்டும் தெரியுது 13.9 ஆட்டோமேட்டிக். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஒரு 1500 சிசியாக தான் இருக்கணும் என்னுடைய கணிப்பு. மலேசியா இனோகோம் கார்பரேஷன் STHன்னு போட்டிருக்குது. மஸ்தா புறக்காலசி எப்படி இருக்குது பேக்கில்? நல்ல தைசப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கான் பாரு. இந்த மாதிரி கொடுக்கணும் முன்னாடி எடுத்து எல்லா வண்டிக்கும். அதனால தான் அவன் மஸ்தா. இது மாதிரி தானே CX-5 தானே? ஆமாம், இது CX-5 தான். இது 6E நம்ம பார்த்தோம்ல அதே தான். அங்கே பார்த்தோம்ல முன்னாடி அதே தான் 6E. இது மஸ்தாவில் இது தொட்டி வண்டி BT50 4x4 மஸ்தாவில் BT. ஆனால் மேக்ஸிமம் பேங்காக்கில் எனக்கு தெரிஞ்சு எல்லா வண்டியுமே எல்லா கம்பெனிக்காரங்களுமே இந்த தொட்டி வண்டி கம்பல்சரி கொடுத்துட்றாங்க. பா 13,59,000 பாத்துமா பாத்தில். பா என்னதான் இருந்தாலும் ப்ரீமியம் தான். ஆமாம், வீட்டுக்கு பூரா அழுக்கண்டார சீட்டு செம்மையாக இருக்குது வண்டி. பா அடிபொலி.
190 பிஹெச்பி எஸ்யூவி. எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஷியல் லாக் வேறு தனியாக வந்துடுது. 190 பிஹெச்பி 450 என்எம் டார்க்குமா. 3000 சிசிமா. இது 3000 சிசி 3 லிட்ரு. பார்த்துக்கோ, 3 லிட்டர் இன்ஜின். ஃப்ரண்ட்டு வந்து பாரு எப்படி இருக்கும்னு. 80,000 ரூபா மாதம் டியூ. மஸ்தா ஃபேமிலி 0% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. காரே இப்போ நம்ம போன் தான் கேள்விப்பட்டுக்கிற 0% இன்ட்ரெஸ்ட். இங்கே காரே கொடுக்குறாங்க 0% இன்ட்ரெஸ்ட்டுக்கு. C3X CX3 ஏசுனா அதான் நம்ம அங்கே பின்னாடி பார்த்தோம்ல ஹேட்ச்பேக், அந்த வண்டி. அது 2 இது 2 ஹேட்ச்பேக், 3 ஹேட்ச்பேக். அப்புறம் மற்றதில் 6. ஓ, ஃப்ரண்டேஜ் காமிச்சியா? CX5 CX5ஓட ஃப்ரண்டேஜ் நீ பேக் மட்டும் தானே காமிச்ச. அப்போ இது எல்லாமே 6E தான். இது எல்லாமே 6Eமா. ஏறி இறங்குற சிரமமாட்டு இருக்குது. பேக் சீட்டு செடானுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏறி இறங்குறது அவ்வளோ சிரமமாக தெரியுது. ஒரு பாட்டியம்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க வண்டியில். உட்காந்து பார்க்குறாங்க. ஆமாம், வியூ தெரியுதுன்னு அவங்களுக்கு எத்த மாட்டேங்குதாட்டு இருக்குது. வந்துடும் இந்தியாவுக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு மஸ்டா. இன்னும் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கு. வெல்பேர் மாதிரி இருக்குது. வெல்பேரோட பங்காளி அண்ணன், சாரி வெல்பேர் தம்பி, இது அண்ணன். அல்பாடு 46,39,000 46,39,000. 1 கோடிக்கு மேலே தான் நம்ம ஊர் காசுக்கு. அப்பா என்ன பிரம்மாண்டா. ஏமா வேற லெவலு. 19 இன்ச்சு டயரு. பூரெல்லாம் ப்ரௌன் கலர் சீட்டு, டேன் கலரு. யூட்டிலிட்டி ஃபேமிலி இவ்வளோ கூட்டம் போட்டு அல்பாட் எக்ஸிக்யூட்டிவ் லான்ச். கலக்குது. கிட்டத்தட்ட 90% இதே தான். அம்மா இங்கே பாரு, ஐக்ராஸு இப்படி ஒரு வண்டி இருக்குது. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களாம்மா. எல்லாருமே அதை தான் பார்க்குறாங்களே வெளியே, இதை பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஐக்ராஸ் என்ன காரணம்னு தெரியல. அதே பாடி ஆன் ஃப்ரேம்லேயே வந்து பழகி குவாலிஸ் ஆகட்டும், இன்னோவா ஆகட்டும், கிறிஸ்டாவாகட்டும், பாடி ஆன் ஃப்ரேம்லேயே வந்து மக்கள் பழகி இந்த மோனோகாக் எஸ்யூவி கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து மக்களுக்கு செட் ஆகலையாட தெரியுது. ஆமாம், அந்த ஃபீல் கிடைக்கல டொயோட்டோட ஃபீல். இவன் பாரு பையோவில் நிற்கிறான் பாரு, லெஜெண்டர் 2.8 பாடி ஆன் ஃப்ரேம். இப்படி இருக்கணும் முரட்டத்தனமாக. அடேங்கப்போ இங்கே ஒரு பேடலை வித்தியாசமாக இருக்குது. அலைவீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போகிற உட்கார டிஸ்க் பிரேக்கு, முன்னாடி டிஸ்க் பிரேக்கு. ஆமாம், நியூ ஃபார்ச்சூனர் இல்லைம்மா, லெஜெண்டர் தான். அங்கே தான் போட்டிருந்தேன், லெஜெண்டர் தான் முன்னாடி. நியூ ஃபார்ச்சூனர் நான் காமிக்கலையா, நான் காமிக்கிறேன் எது இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு. நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. இது ஃபார்ச்சூனர். இது வந்து கொஞ்சம் பழைய ஃபார்ச்சூனர். அது லெஜெண்டரு, இந்த ஃபார்ச்சூனர். நம்ம இந்தியாவுக்கு வரப்போகிற ஃபார்ச்சூனர் தான் எதுன்னு சொல்லி நான் ஃப்ரண்ட்டில் காமிக்க போகிறேன். அதுக்கடுத்து மெயினான விஷயம் லேண்ட் க்ரூசர்மா. மெயினான விஷயம் அப்படியே ஃப்ரண்ட்டு 14,39,000 பார்த்து. இங்கே வரு பைக்கு ஸ்க்ராம்ப்ளர் 400 XC பைக் இருக்குது வேறு. டு நாட் கிளைம், ஏறாதீங்கன்னு போட்டிருக்காங்க. பைக்கு போய் பின்னாடி வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் வண்டியை. எங்கள் அப்பா ஸ்பாய்லர்லாம் எப்படி இருக்குதுன்னு வருமோ. லேண்ட் க்ரூசர் டு நாட் ஓப்பன்னு போட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து பட்ஜெட் கம்மியாக கொண்டு வர்றாங்களாம்மா, மினி லேண்ட் க்ரூசர். லேண்ட் க்ரூசர் நம்ம இத்தனை நாளாக பெரிய வண்டி தான் பார்த்துருப்போம்.
12,69,000 பாத்து. அப்போ கிட்டத்தட்ட 13 லட்சம் ஓட்டா கூட 26 30 நம்ம இந்தியாவுக்கு வந்தால். ஆமாம், நல்ல அகலம். என்ன சைஸு? 265 50 20ம்மா. இங்கே வாரு ஃப்ரண்டேஜ் பா, முரட்டுத்தனமாக இருக்குதும்மா. இல்லைவா, இங்கே இருக்குது வா அந்த வண்டி. இங்கே வாரு, லேண்ட் க்ரூசர் மெரிடியன் கான்செப்ட். அடேங்க அப்பா, இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வந்துடுங்க தயவு செஞ்சு. ஏம்மா, முரட்டுத்தனமாக இருக்குது வண்டி பார்க்குறக்கு. ஆனால் இதில் 40 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்ததுன்னு வச்சுக்கோ, அடிப்பொலி வண்டி. ஆமாம், அதுக்கெல்லாம் பயங்கர காம்படிஷனாக இருக்குது. பா, ஏதாவது உள்ளே காமிக்கிற வழி வேணலாவா? உள்ளே எப்படியாவது பார்க்கணும். பேக்கேஜோடு கொடுக்குறாங்க. சில வண்டி வந்து இங்கேயும் இந்த ஷோரூமே நல்ல கூட்டம்மா இந்த வண்டியை பார்க்குறக்கு. அப்படியே அந்த பக்கம் வாம்மா. அம்மா அந்த பக்கம் வா, ஃப்ரண்ட்டு காமிச்சிடலாம். இந்த கலர் நல்லா இருக்கு, வரும் ப்ளூ. அப்படியே அந்த பக்கம் வந்துடு, அந்த பக்கம் டோரில் காமிச்சிடலாம். மோட்டரைஸ் சாரி. No, I'm not going. They're taking video. Okay. I am explain. அதுக்குள்ளே இங்கே செம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, டேஷ்போர்டு கிஸ்போர்டெல்லாம் பார்க்குறக்கு. அப்பா, ஏசி விட்டு உருண்டையாக தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ரெக்டாங்கிள் கீர் நாப்பு தான் அழகு. அந்த ஹை கிராஸ் மாதிரி தெரியுது கீர் நாப்பு. ஏம்மா, அதுக்கப்புறம் மோட்டரைஸ் சீட்டு, ஸ்டேரிங் டில்ட்டு டெலஸ்கோபிக்கு. இந்த பக்கம் ஒரு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு டிஸ்பிளே, 2 பக்கம் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. தை சப்போர்ட் நல்லா தான் இருக்க மாட்டிருக்குது. எல்லாமே இந்த பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதனால் நல்லா இருக்குது பார்க்குறக்கே. வந்து பாக்ஸியாக வண்டியே அந்த பாக்ஸுக்குன்னு ஒரு லுக் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு சொன்னோம்லங்க, அது இந்த வண்டி ஒன்று வரப்போகுது. இதே மாதிரி பாக்ஸி டைப்பில் இன்னொரு வண்டி வரப்போகுது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படின்னு. லேண்ட் க்ரூசர் பின்னாடி ஸ்டெப்னிக்கு அடியில் கேமரா வச்சுருக்கிறாங்க. லேண்ட் க்ரூசர் எஃப்ஜே இதுக்கு பேர். நல்ல பூட் ஸ்பேஸ். அப்பா, செம்ம பூட் ஸ்பேஸு. சீட் நல்லா பின்னாடி கடைசி வரைக்கும் கொண்டு வர, நல்லா தள்ளாமல் இருக்க சீட்டுன்னு. எல்லாம் கருப்பு இன்டீரியர். இங்கே வந்து ஒரு பின்னாடி எப்படி இருக்குதுன்னு பேக் ஷேப் பார்க்கலாமா? பா, அந்த எஸ்யூவிக்கு உண்டான ஒரு கெத்து ரகடு லுக்கு. மேலே கால் வச்சு ஏறலாம். பார்க்கிங் சென்சர்ஸ் எங்கே வருதுன்னு வேறு. டொயோட்டா இந்த பக்கம், அந்த பக்கம் ஒன்று எழுதுலையா. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டிங் கல், ரிவர்ஸ் லைட்டு. வண்டி விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குது. டெயில் லைட்டு வண்டி விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குது. ஆமாம், பேக் வைப்பரு, டீஃபோக்கரு, மேலே ஷார்க் பின் வேண்டண்ணா. 2 காது தூக்கிட்டு இருக்கிறோம். அதான் அந்த யானைக்கு இருக்கும்போது 2 காது இப்படி இருக்கு. இன்னுமா இத்தான கூட்டம் இந்த வண்டிக்கு. அப்பா, இப்போ தான் புது லான்ச்சுமா இது லேண்ட் க்ரூசர் எஃப்ஜேங்கிறது. நியூ லான்ச். அதனால தான் இவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த வண்டிக்கு. இப்போ புது வண்டியெல்லாம் லான்ச் ஆனாலே வரவேற்பு. விவிடி இது வந்து பெட்ரோல், விவிடி பெட்ரோல். இதில் டீசல் வருதான்னு தெரியல, நம்ம வேணால் கேட்டு பார்க்கலாமா? 2.7 2700 சிசி பெட்ரோலு, 122 பிஹெச்பி, 245 Nm டார்க்கு. ஆக்சுவலாக பெட்ரோல் மட்டும் தான் வருமான தெரியுது, டீசல் நீ வருதான்னு தெரியல. ஆனால் ஒயிட்டு, அந்த ப்ளூவோட எனக்கு ஒயிட்டு தான் பிசுறான் பையன். பட்டை எடுக்கிறான் பாரு. ஏர் ஃபில்டர் தூக்கி மேலே வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு ஆல்டர் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆல்டர் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த வண்டியே நல்லா இருக்குது. ஸ்டேரிங் கீரிங்கெல்லாம் ஜம்முன்னு. இந்த வண்டிக்கு தான் கூட்டம் பாரு. பேக் சைடு தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாடி ஆன் ஃப்ரேம் மெயினான விஷயம் அதுதான். இதில் லென்த்து வித்தெல்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரியல. அந்த சைடு இருக்குதா? டொயோட்டா ஜெனில். இதெல்லாம் அசரிஸ் மாட்டி வச்சுருக்காங்க, மேட்டு கேட் எல்லாமே. லென்த்து வித்து பெருத்தெல்லாம் போடலாமா? அதெல்லாம் ஒன்றும் போடலை. இவங்க விலை ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் 12,69,000 பார்த்து. அவ்வளோதான், வேறு எதுவுமே ஓடல.
சேஸ் நம்பர் போட்டிருக்கிறாங்க. வேறு என்னமோ ஓட்டிருக்குது. 265 60-18 டயர் சைஸ் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் போர்டில். இதுக்கு வந்து பிளாக் டயர் தான் கொடுத்துருக்காங்க. 265 60-18 ஒன்றுக்கு ஒவ்வொரு இது கொடுத்துருக்குறாங்க. வெயிட்டிங் இண்டியாவுக்கு. சீக்கிரம் இறக்குங்க இண்டியாவுக்கு. அதான் மட்டும் அசரிஸ்லாம் வருது. இது என்னம்மா டொயோட்டாவில் வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லு. யாரிஸ் ஆட் இருக்குது. BZ4Xம்மா 15,29,000 பாத்து. BZ4X டொயோட்டா. டிஆரில் எங்கே கொடுத்துருக்காங்க அதே மேலே. இங்கே மேலே டிஆர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆமாம், கீழே வந்து ஒரே ஒரு ரேட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சரு கேமராவெலாம் தனியாக தெரியுது. இதெல்லாம் பச்சை கலராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கருப்பு. இந்த பீஸ் கருப்பு. 360 கேமரா. இங்கே சார்ஜு. ஈவியாட் இருக்குதுமா காரு. ஈவி கார் மூவ். ஆமாம், இது வந்து லாக்கு அன்லாக்கு. இது தொட்டோம்னா அப்படியே லாக். BEV நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு பின்னாடி. அடுத்த வண்டி போகலாமா? வாங்க. அடுத்து கேம்ரி 18,09,000 ரூபா. பாத்து ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஹைப்ரிட் இது நம்ம ஊரில் இருக்கிறதான்மா. இது நம்ம ஊரில் இருக்கிறது தான். அம்மா இது வந்து யாரிஸ் இருக்குல்லம்மா, டொயோட்டா யாரிஸுடைய கிராஸ். இதெல்லாம் வந்தால் தான்மா நல்லா இருக்குது. நம்ம டொயோட்டோவில் இந்த வண்டியெல்லாம் 9 லட்சம் பாத்து. 9 லட்சம் பாத்து. நம்ம ஊருக்கு கணக்கு போடு. 18 ஒரு 25 லட்சம் வச்சுக்கோ. 25 லட்சம் ரூபாய்க்கு என்ன மோசம். ஒரு ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்கு, புறக்கால டிஸ்க் பிரேக்கு, செம்மையாக இருக்குது பேர். அப்படி உள்ள காமி வா. எப்படி இருக்குன்னு வர வண்டி பார்க்குறக்கே. 17.5 215 60-17 டயர் சைஸு. ஹைப்ரிட்டோடு வருது. 1500 cc. எவ்வளோ நல்லா இருக்குது அவர் பார்க்குறக்கே. யாரிஸ் கிராஸ். நல்லா குட்டி கீர்னாப்பு. நல்லா கிரே கலர், டார்க் கிரே வித் லைட் கிரேயில் சீட் கவரு, கப் ஹோல்டரு. நல்லாயிருக்கு. வெள்ளை கலர். டேஷ் கேமெல்லாம் கொடுத்துட்றாங்க. டேஷ் கேம் கொடுத்துட்றாங்க. ஸ்டெப்னியே காணும். ஸ்டெப்னி இல்லை. ஓ, இங்கே வரு. இதுக்கே எல்லாம் ஸ்டெப்னியும் எடுத்துருங்க. யாரிஸ் கிராஸ். இது எலக்ட்ரானிக் பார்க்கிங் கூட எவ்வளோ செம்மையாக இருக்குது வர வண்டி பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே இந்தியாவுக்கு. வந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம 7 சீட்ரு டொயோட்டாவில். என்ன வண்டி இது? வெலோஸ் எக்ஸ். க்ளோஸ் பண்ணுறதா? எக்ஸ் அர்பன்னு போட்டிருக்குது. டொயோட்டா வெலோஸ் 7 சீட்டருமா. டோட்டலாக எல்லாமே மடிச்சு விட்டோம்னா ஒரு இதையும் மடிச்சு விட்டுக்கலாம், அதையும் மடிச்சு விட்டுக்கலாம். ஃபுல் பிளாட் பண்ணலாம். எவ்வளோ லென்த் இருக்குது வேறு. இதுவும் ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருக்குறாங்க, என்னென்னு தெரியல. இதை தாய்லாந்தில் போட்டிருக்குது. இந்த வண்டியை 7 விதமாக யூஸ் பண்ணலாம். பார்த்துக்கலாம். இந்த சேரு இதெல்லாம் ஏற்றிக்கலாம். ஜாமானை மட்டும் எதிர் 5 சீட்டராக யூஸ் பண்ணுறாங்க. பேக் சீட்டை முடிச்சு போட்டு நீட்டி இருக்கிறாங்க ஒரு காலை. இங்கே 2 பேருக்கு வந்திருக்காங்க. கடைசியில் எத்தனை விதமாக மதிக்க ஏணியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சைடு மட்டும் சாய்ச்சி விட்டு போட்டு 7 விதமாக யூஸ் பண்ணலாம். இங்கே உள்ள காமி. மோட்டர் சீட்டெல்லாம் வரல. பேசிக்மே இது. பேசிக்னா பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல்
7 சீட்டர் டொயோட்டாவில் பட்ஜெட். நம்ம ஊரில் ட்ரைபர் இருக்குல்ல, ட்ரைபரு, நிசான் கிராவைட்டு, டொயோட்டாவில் ரூமியான், எரிட்டிகா, அந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்தாலே நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அது டொயோட்டாவோட பிராண்டு. ஏன்னா டயர் சைஸ் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது வேறு. டயரு எத்தனை உண்டுன்னு, டயரு 205, 50, 17 17 கொடுத்துருக்காங்க. ஆனால் சின்னதாக தெரியுது. நமக்கு அப்படியே ஃப்ரண்ட்டு காமிக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்க்குறக்கே அப்படி தான் இருக்குது. அந்த எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் கேமரா உள்ளிட்டு காமிக்கிறோம். அதான் அந்தாலும் தள்ளவே மாட்டேங்கிறாரு. இங்கே வந்துடு, இந்த பக்கம் வந்து காமி. சரிவா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம காமிப்போம். அவ்வளோதான். இது காமிச்சாச்சு. ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யாரிஸ் கிராஸு. அப்படியே வாமா, அந்த பக்கம் போயிடலாம். இது என்ன வண்டி? இது பாட்டம்மா, ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொர்லா கிராஸ்மா. இது அது வந்து யாரிஸ் கிராஸு, இது வந்து கொர்லா கிராஸ். இது அந்த ப்ளூ கலர் வந்தாலே இதுதான். 360 கேமராலாம் வந்துடுது. கொர்லா கிராஸ். டொயோட்டா கொர்லா இருக்குது இல்லைங்க, கொர்லாவில் வந்து கிராஸ். இந்த வண்டி கிட்டத்தட்ட 12 லட்சம் பாத்து இங்கே இந்தியாவோட மதிப்புக்கு. 18 இன்ச் அளவில் 225, 60, 18. நல்லா கருப்பு வித்து மெல்க டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா ரப்பரைஸ் டேஷ்போர்டு, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. டேஷ்போர்டு, டோர் பேட் எல்லாமே அந்த கெட்டியான பிளாஸ்டிக் கொடுக்காம நல்லா கொடுத்துருக்காங்க. அவர் வரட்டும், அவர் இறங்கிட்டு அப்படி. இப்போ காமிங்க. சீட் நம்பர், மோட்டரை சீட்டு. குட்டி பையன், நல்ல குட்டி கீர் நப்பு, கப் ஹோல்டரு, செட்டு வர அழகாக கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏசி வண்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கார்னரில் கொடுக்குறதுங்காட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, சன்ரூஃப் இருக்குது. பனாரமிக்கா நார்மலா? பனாரமிக் சன்ரூஃப். இங்கே ஒரு கப் ஹோல்டரு. கப்பு எப்படி இப்படி கொடுக்குறோம் டோரில். டம்ளர் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, சின்ன வாட்டர் பாட்டில் அழகாக வச்சுக்கலாம். ஆமாம், நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இது அப்படியே புறக்கால காமிச்சிடலாம். இது வரணுங்க. சாரி, இது ஆமாம், டச்சு இல்லை, எலக்ட்ரானிக் டெயில் கேட், கொர்லா கிராஸ். பேக் வைப்பரு, டிஃபோகரு, ஸ்பாய்லர் இல்லை, ஸ்பாய்லர் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. ஷார்க் பின் ஆண்டனா எல்லாமே எல்இடி வந்துட்டு இருக்கிற காலத்தில் இவையெல்லாம் ஒன்றும் இதுலேயே இருக்கிறாங்க. கரெக்டா, ஆலோஜன்லேயே டெய்ல் லைட்டெல்லாம் ஒன்றும் அந்த காலத்துலேயும் இருக்கிறாங்க. சீக்கிரம் மாறி வாங்க, கரெக்டா மாறி வாங்க. வரதும் இல்லாமல் கொஞ்சம் எங்கள் ஊர் கொண்டு வாங்க. இது பெட்ரோல் தான், 1500 cc பெட்ரோல். 225, 50, 18. 1500 cc நீ 1798 cc தெரியல. 1.8, 1.7 யாருக்கு? ஆமாம், மற்ற சொன்ன மாதிரி யாருக்காவது இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. தாய் பாசை பாருங்கள். லெஜெண்டரி கான்செப்டுமா இது வந்து கான்செப்ட். அந்த நம்ம பார்த்தோம்ல லேண்ட் க்ரூசர் FJ, அதனுடைய கான்செப்ட் அப்படியே. அப்பா, டயர்களில் சும்மா சில்வர் கலரில் போட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது, போட்டவங்க டூ நாட் ஓப்பன். லேண்ட் க்ரூசர் அதே தான், அந்த வண்டியே கலர் மட்டும் வேறு, அவ்வளோதான். அடுத்தது அந்த BZ4 பார்த்தோம்ல EV, அதனுடைய இது மேலே வச்சுருக்குறாங்க. இது கொர்லா கிராஸ் தான், பார்த்துட்டோம். கேம்ரி பார்த்துட்டோம். கொர்லா கிராஸ் அதே தான், கொர்லா கிராஸ் தான். கொர்லா கிராஸில் GT, இந்த GT தான் கொஞ்சம் அலைவில் டிசைன் வேறு. எல்லாம் உள்ள கருப்பு கலரு, சிவப்புல ஸ்விட்சிங்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கருப்பு கலர் சீட்டு, ஸ்விட்சிங்கில் சிவப்பு கலர் அதே தான். இன்டீரியர் எல்லாமே அதான். GR ஸ்போர்ட்ஸ் எடிஷன். அப்புறம் ஏதோ ஒன்று கொடுக்கணுமில்ல மாற்றி 12,54,000 பார்த்து. தொட்டி வண்டி எங்கடா
இன்னும் தொட்டி வண்டி காணமேன்னு பார்த்தேன். கலக்குவாங்க இவங்கெல்லாம். ஜெட் எடிஷன் எவ்வளோ லோ, எவ்வளோ தனவாக இருக்குதுன்னு கீழே. டொயோட்டா ஹைலக்ஸ் ரெவோ ஃபுல் ஸ்பீடாக இறங்குது கீழே. வெயிட்டு செம்ம வெயிட்டுமா இது. அப்பா டபுள் லாக்கு நல்ல தனுவாக இருக்குது கீழே. இவங்க அலைவில் வெளியே போட்டிருக்காங்க லென்ஸோ. இது வண்டியோட வராது இந்த அலைவில், ஏன்னா லென்ஸோங்கிறது கம்பெனி வேறு. ஹைலக்ஸ் ஸ்டட்டெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. ஹைலக்ஸ் ரெவோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 8,62,000 பார்த்து. அடுத்தது வாங்க, மெயினான விஷயத்தை காமிக்கணும். வாங்க வாங்க முன்னாடி வாங்க, மெயினான விஷயத்தை காமிப்போம். வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங், இந்த வண்டிக்கு தான் வெயிட்டிங். இதுதான் இந்தியாவுக்கு வரப்போகிற ஃபார்ச்சுனராக இருக்கலாம். இங்கேயே இன்னும் அந்த வண்டி காமிக்கலை, இன்னும் வரல. பட் வந்ததுன்னா இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்படி தான் இருக்கும். ஹெட்லைட்டு கிரில்லு எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இது வந்து ஹைலக்ஸுடைய ட்ராவோ. ஏன்னா ஃபார்ச்சுனருடைய ஷேப்பில் தான் ஃபஸ்ட் ஹைலக்ஸ் வந்துட்டு இருந்தது. அதனால் இப்போ வந்து ஹைலக்ஸ் வந்துருச்சு. இந்த ஷேப்பில் தான் இனிமேல் நம்ம ஊருக்கு இந்தியாவுக்கு வர ஃபார்ச்சுன் இதுவாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம டிஎம்எஸ்க்கு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. வாங்க காமிக்கிறோம் உள்ளையெல்லாம். ஹைலக்ஸ் 2.8 டீசல். வயசை சொல்லுமா. 265 65 17 17 சின்னது. அப்போ இதில் டாப் மாடல் இருக்கும். டாப் மாடலில் 18 19 வரும். இந்த ஸ்டேரிங் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும். இது ஆக்சுவலாக பேஸ் மாடல்மா. ஆனால் பார்த்தாலே தெரியுது கருப்பு கலர் எல்லாமே. ஸ்டேரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஹை கிராஸ்க்கு வர்ற கீரு தெரியுதா, மேனுவல் ஏசி தான். அந்த பேஸ் மாடல் தான். இது 4 வீல் டிரைவ், ஆமாம் 2 வீல் டிரைவ் ரெண்டுமே வரும். பேஸ் மாடல் எல்லாமே கருப்பாக இருக்குது. வாங்க நம்ம இதுலேயே முடிஞ்ச டாப் மாடல் இருந்தால் பார்ப்போம். இருந்தால் நான் உங்களை காமிக்கிறேன். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, முடக்கட்டையே கிடக்குது. ஆமாம் வாங்க, இதில் நம்ம டாப் மாடல் பார்த்தா தான் நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். அம்மா ஹைலக்ஸில் ஈவியே கொண்டு வந்துட்டாங்கம்மா. ஹைலக்ஸில் ட்ராவோ ஈவி வண்டி இது. 265 65 டயர் சைஸு. ஹைலக்ஸ் ட்ராவோ ஈவி டபுள் கேப்பு தொட்டி வண்டியில் பார்த்துக்கோ. 15 லட்சம் ரூபா ட்ராவோ ஈவி. பா நல்லா இருக்கு, செமையாக இருக்குது. எப்படிங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஒயிட்டு ஃபார்ச்சுனர், நம்ம ஊர் ஃபார்ச்சுனர். இதே மாதிரி ஃபார்ச்சுனர் ஈவியில் வரணுமாம்மா. எப்படி இருக்கு எது? எனக்கு தெரிஞ்ச ரேஞ்சு அங்கே போட்ட மாதிரி தெரியலையேம்மா. போட்டிருக்காங்களான்னு பார்க்குறாரு. லென்த் வந்து 5320 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm. இது அப்ராக்சிமேட்டாக நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஓ தெரிலம்மா. லென்த்து வித்து பிரத்து இதெல்லாம் போட்டிருக்காங்க, ரேஞ்சு போடல. டொயோட்டா சேஃப்டி சென்ஸ் இதெல்லாம் 315 கிலோமீட்டரா? அவ்வளோதான் கிடைக்குதா? 315 கிலோமீட்டரு. சரி ஓகே வாங்க. இது என்னது? எனக்கு கொடுக்கலாமா? எனக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? வேடிக்கை பார்க்க வந்ததுக்கா? ஐகானிக் சிங்கன் மோட்டார் ஷோ. ஹைலக்ஸ் 2.8 ஆஃப் ரோடு. இது வந்து நம்ம பேக் டோர் பார்த்தோம்ல, இது வந்து ஆமாம் பேக் டோருக்கு கிடையாது. அவ்வளோ, முன்னாடி 2 பேர் மட்டும்தான். பரவாயில்ல. ஆமாம், ஆஃப் ரோடு எங்கே வேணாலும் ஓட்டலாம். யாரு கேட்குறா?
ஹைலக்ஸ் ட்ராவோ. இதுதான் ஹைலக்ஸ் ட்ராவோ. ஓவர்லோடு, இது ஓவர் லேண்டு, ஓவர்லோடு இல்லை. ஜிஆர் எடிஷன். அப்பா முரட்டுத்தனமாக இருக்குதும்மா. பயவுள்ள எப்படிங்கிறான் பாரு, முரட்டுத்தனமா. டொயோட்டோ ஹைலக்ஸ் ட்ராவோ. இந்த மாதிரி பார்ச்சுனர் மட்டும் ஃப்ரண்டேஜில் வந்துருச்சுன்னா எப்படின்னு நினச்சி பாருங்கள். நல்லா இருக்கணுமா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க ஒரு ரவுண்ட் அப்படியே காமிச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு. ஹைலக்ஸ் சாம்ப்னு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டீரியரில் அதே தான், ஹைலக்ஸ் சாம்ப்பு. இது வந்து பல விதமாக நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் வண்டியை. தொட்டி வண்டியாக வாங்கிக்கலாம், இந்த மாதிரி கூண்டு வண்டியாக போட்டுக்கலாம். மல்டி பர்பஸ் வெஹிக்கிள். இதுவும் இந்தியா கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அலைவில் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. 6,05,000 பார்த்து எங்கே நீக்கிறது பிஸ்கட் நானே கருக்குட்டுருச்சு. எங்கே டோர் நீக்கிறதுக்கு இதே காணமேனு பார்த்தேன். இங்கே வர எங்கே கொடுத்துருக்காங்கன்னு இதை நான் இங்கே எல்லா பக்கம் தேடுறேன். டோர் இதோடு இருக்கும்னு. அப்புறம் தான் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ஆட்டோமேட்டிக்குமா இதுவுமே பாடுறா வேலையா. எல்லாத்துக்கும் இந்த ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. நல்ல பக்கெட் சீட்டு அழுக்கட்டரோட கொடுத்துருக்குறாங்க. இது என்ன சிசியாக இருக்குமா? $2,580 தெரியலையம்மா. போடலையே. தெரில. 2,400 2.4 எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இல்லைம்மா, அது லென்த்து வித்து மேலே போட்டிருக்காங்க. நம்ம அந்த பாஷை வேறு தெரியாதா, அதனால் நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்க என்னென்னு. குத்து மதிப்பாக பார்த்துக்கிறது. எனக்கு தெரிஞ்சு டர்போ இன்டர்கூலர் இப்போ 2.4 டீசலாக தான் இருக்கணுமோ. 2,400 cc, 110 bhp, 400 Nm டார்க்கு, 2.4 டீசல். இந்த கிறிஸ்டாவோட இன்ஜின் இருக்குல்ல, அதான் இருக்கும். டொயோட்டா செமையாக இருக்கு. ஒரு ஃபுட் ஸ்டெப்பெல்லாம் கொடுத்து நம்ம எப்படி வேணால் அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். நீக்கி இருக்குதா? இது பானட் நீக்கினா கிடக்குது. வாங்க. ஆமாம்மா, டிபிஎஃப் கொடுத்துருக்காங்க. டீசல் தான், டீசல் 2.4 டீசல். இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதே தான் 2.4 டீசல். சேம் கிறிஸ்டோட இன்ஜின் அப்படியே. பானட்டு உள்ளே எல்லாம் வேறு ஒரு வித இதில் அந்த ஃபினிஷிங்கு. புது வண்டி தான், ஒன்றும் சரியில்லை. மேலே இருக்கிற டிசைன் சரியுமா? இங்கெல்லாம் பாருங்க ஃபினிஷிங் இந்த தூக்கிட்டு இருக்கும். டொயோட்டா கம்பெனி இப்படி ஒரு பிராண்டா? பாண்ட் ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லை. இங்கே ஒரு 2 லைட் ஏதோ ஒரு வண்டியில் வருமே. இது கூர்க்காவில் வர்றது நல்லா இருக்குது. ஆனால் இதில் 2 இது கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேம்மா. இங்கே ஒன்று கொடுத்துட்டு தொட்டி வண்டி மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக் 2.4 இல்லை. இது என்னது? இது வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது உள்ள பின்னாடி. இது மேனுவல்மா, மேனுவல் தான். ஆமாம், இது நார்மல் மேனுவல், வெறும் ப்ளைன் வண்டி. அவ்வளோ. ஏசி பவர் விண்டோ. ஆனால் இதெல்லாம் வந்தால் நம்ம யூஸ்மா. நம்மளுக்கு மம்மேனி இன்ஜின் ஓடிட்டே கிடக்கு. இதா இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டி மீன்லாம் கொண்டு போகிறாங்கல்ல. ஆமாம் ஆமாம், கடிக்குதுமா. ஐஸ் கட்டி எடுத்துட்டேன். ஜில்லுன்னு இருக்குது. சில்லுன்னு இருக்குது உள்ளே வச்சுருங்க. எல்லாம் நம்பிட்டாங்க. இந்த வண்டி வந்து என்னென்ன பர்பஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்.
கீழே வந்துருச்சு, சாரி. ஐஸ் பாக்ஸு, ஆம்புலன்ஸு, வேறு கடைக்கு, சூப்பர் பாக்ஸு, சூப்பர் ரூஃபு, யூட்டிலிட்டி டர்க்கு, ஆம்புலன்ஸ் வேணும், ஆம்புலன்ஸ் ட்ரக்கு, இத்தனை விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி. ஆமாம், வந்துன்னு உண்மையாலுமே கிரேட். நம்ம ஊருக்கு சொல்கிறேன், பட்டை எடுத்தர் சேல்ஸ் 100%. இது என்ன வண்டி? இது நம்ம நேற்று காமிச்சிட்டோம் லக்ஸஸ் ஆகி கபுன்காம் பதிகாம். நான் வேறு 2 வாரத்தையும் கற்று வச்சுக்கிட்டு கபுன்காம் பதிகாம்னு. ஏம்மா, நான் வேறு 2 வாரத்தையும் கற்று வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆமாம்மா, மேக்ஸிமம் டொயோட்டா வந்து கவர் பண்ணியாச்சு. ரைட், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 3வது வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாங்க. அடுத்து வந்து 4வது வீடியோவில் சந்திக்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட நேரமாகி போச்சு. மெயினான விஷயம், நேற்று இந்த வண்டி காமிக்கலை, நான் உங்களுக்கு இப்போ காமித்தரேன். சாரி, மறந்துடுங்க. இது வந்து என்னென்னா டோட்டலாக மறைச்சிருக்கிறாங்க, தெரியுதா? கேபின் இவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து இரு ஃபுல்லாக நீ காமிச்சிட்றேன். போய் அந்த பக்கம் நல்லா நல்லா ஒயிட் ஓட்டு உள்ளே இருந்து காமி. எப்படி பண்ணிக்கிறாங்க அப்பா, என்ன ப்ரீமியமான சீட்டு. 2 சீட்டு, பேக் சீட்டை கழட்டிட்டாங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன், தெரியுதா? ஃபுல்லாக அந்த பக்கம் கேபின் டோட்டலாக மறைச்சிட்டாங்க. எதுமா டிவி? அது அப்படியா? ஐயோ ஆமாம், இது டிவி. இது டிவிங்கோ, மேலே வந்து கண்ணாடி. அப்பா, எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறாங்க வேறு. செம சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஆமாம், செம கால் தூக்கறக்கெல்லாம். சரி, நான் சொன்ன மாதிரிங்க, 3வது வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து 4வது வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். 4வது வீடியோவில் மிக முக்கியமான கார் ஒன்று வரப்போகுது. அதனால் நான் உங்களுக்கு அது 4வது வீடியோவில் காமிக்கிறேன். முதல்ல நீங்கள் பார்க்கல அப்படின்னா 1 செகண்ட் வீடியோலாம் பார்த்து வந்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கிறது 3வது வீடியோ. சரிங்களா? ரைட், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.